சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையானது அடிப்படையிலே திருமறை, அதாவது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற திருமறையை அடிப்படையாக கொண்டது. அந்த சத்திய வேதமானது சரித்திர நிகழ்வுகளின் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தான் எழுதப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான தரவுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னா அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியானது 3 விதமாக, அதாவது அகழ்வாராய்ச்சி, தியாலஜி, அதுக்கப்புறம் சரித்திரம், இது 3 கலந்து எப்படியாக கிறிஸ்தவ நம்பிக்கையானது கட்டப்பட்டிருக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் பரிசுத்த வேதாகமம் 2ஆக பிரிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த வாரங்களை நம்ம பார்க்குறப்ப பரிசுத்த வேதாகமத்தினுடைய என்னென்ன சிறப்பு அம்சங்கள் மற்ற புத்தகங்களை விட, அதுவும் வேறு இறைநம்பிக்கை உள்ள மக்களது புத்தகங்களை விட இது எந்த வகையான விதத்தில் சிறப்பாக விளங்குகிறது, எவ்வளவு சத்தியங்களை கொண்டுள்ளது என்று நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக நம்மிடையே திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நம்முடைய இந்த சத்தியவேதம் சரித்திர வேதம் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வேதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? கடந்த வாரம் இந்த கும்ரான் சூழலை பற்றி நம்ம பேசணும். அப்போ ஒரு சின்ன தகவல் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சென்ற வாரம். ஆனால் நேரமாக இப்போ இன்னைக்கு அந்த இதுலேருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கும்ரான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கும்ரான் சுருள்கள் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பப்ளிக்காக அது பொது வெளிக்கு எப்பொழுது வந்தது அப்படின்றத பற்றி ஒரு சுவையான ஒரு சரித்திர சம்பவம் இருக்குது. அதாவது இந்த பையன் ஒரு காண்டோன்னு சொல்லிட்டு ஒரு 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 தரகர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இடைத்தரகர், அந்த மாதிரி ஒரு தரகர்கிட்ட பழைய பொருட்களை விற்கிற ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்துருக்கான். மொத்தம் 7 சுருள்கள். அந்த 7 சுருட்களில் 4 சுருட்கள் அந்த காண்டோன்ற வியாபாரிகிட்டையும் சலாஹின் இன்னொரு ஒரு இதே போல் ஒரு புரோக்கர்கிட்ட ஒரு 3 சுருள்களையும் கொடுத்துருக்கான். அப்போ அவனுக்கு ரொம்ப தெரியாது இப்போ இதோட மதிப்பை பற்றி. ஆமாம், கொஞ்சமாக விலைக்கு இதை கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்த காண்டோன்ற வியாபாரி 4 சுருளை வச்சுருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே உள்ள ஒரு சிரியன் ஆர்த்தடாக்ஸ் செமினரி அதில் உள்ள ஒருத்தர்கிட்ட சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட், அவர் தான் அதுக்கு பொறுப்பானவர், அவர்கிட்ட நாளை வித்துட்டார் அவன். அப்போ இவர்கிட்ட அந்த சாமுவேல்கிட்ட 4 இருக்குது, அந்த சலாஹி பழைய ஆள்கிட்ட ஒரு 3 இருக்குது. சலாஹிட்ட இருக்குன்றது எப்படியோ அரசர் புரசராக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஹீப்ரூ யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்காரு, சுக்னிக், அவர் பேர் எலையசர் சுக்னிக்கு. அவருக்கு தெரிஞ்சு அது எப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சலாஹியை பார்க்கறதுக்காக வேண்டி பெத்லஹேமுக்கு வந்துருக்காரு. அந்த சமயத்தில் இந்த அரபு டென்ஷன் ரொம்ப, அந்த பாலஸ்தீன் அதெல்லாம் இருந்திருக்கும் போல, அப்படியே அவர் திருத்தரமாக பார்த்து எப்படியோ அந்த 3 சூழல் அவர் வாங்கிட்டு போயிட்டார் அவர். இப்போ இந்த 4 சூழல் மட்டும் இங்கே இருக்குது. இந்த காண்டம் இந்த ப்ரொஃபஸருக்கு இங்கே அந்த சிரியன் மொனாஸ்ட்ரி உள்ள அங்கே சாமுவேல்கிட்ட கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சமயத்தில் இந்த பாலஸ்தீன அரபு விவகாரம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அந்த சூழலை இங்கே வைக்கக்கூடாதுக்காக வேண்டி 1949ஆம் வருடம் நியூ ஜெர்சிக்கு கடத்தி கொண்டு வச்சுட்டார் அவர். அப்போ அந்த சூழல் அங்கேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, 1954ஆம் வருடம் அந்த 4 சுருட்களையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ன்ற அந்த பத்திரிகையில் விளம்பரம் போட்டிருக்காரு. இப்படி சுருள்கள் இருக்குது, விற்பனைக்கு இருக்குது, யார் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது கடவுள் எப்படியெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அப்போ இந்த ஹீப்ரூ யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த அந்த சுக்னிக்கோட பையன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்கான். ஏற்கனவே அவள் அப்பாட்ட 3 சுருள் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்காக, அரசாங்கத்திற்காக இந்த 4 சுருள்களையும் வாங்கியிருக்காரு. அப்போ 7 சுருளும் வந்துருச்சு. ஹீப்ரூ யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு 7 சுருளும். அந்த 7 சுருளும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியாக நிறைய சுருள்கள் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதோ அந்த கும்ரான் கேவில், அந்த குகையில் சொல்லிட்டு உலகத்தில் பரவலாக தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த சுருள்களை வாங்கியிருக்காங்க. அதான் ரொம்ப சுவாரஸ்யமான. அதாவது கிட்டத்தட்ட இந்த சுருள்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூத பழைய ஏற்பாடு உங்களுக்கு அதனுடைய அந்த மூல கையெழுத்து பிரதி பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கையெழுத்து பிரதி தான் இருந்தது. அதுக்கு இந்த கும்ரானுடைய சுருள்கள் கிடைக்கிற வரைக்குமே. அப்போ எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னா, இது எப்படி சரியாகும், ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் பிறகு 10 நூற்றாண்டுகள் கழிஞ்சிருக்கிற பிரதி தான் உங்ககிட்ட இருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி பிரதிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு. ஏன்னா நமக்கு தெரியும், ஏன்னா வழி வழியாக திருச்சபை முதல்ல கிறிஸ்தவ திருச்சபை யூத திருச்சபையிலிருந்து பிரிஞ்ச உடனேயே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கள் யூத அந்த பழைய ஏற்பாட்டையும் தங்களோட வைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா அவங்க அதையும் எடுத்துக்கிட்டாங்க. யூத பழைய ஏற்பாட்டும் நம்ம கூட தான் இருக்கு. அப்போ அதனால அவங்க வந்து யூதர்கள் வந்து தங்க இஷ்டத்துக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா அவங்க செஞ்சாலும் நம்மகிட்ட அதனுடைய காப்பி இருக்கும் இல்லைங்களா, மொழிபெயர்ப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனா 10ஆம் நூற்றாண்டுடைய அந்த எபிரேய பிரதி தான் வந்து இருக்கிறதுலே, அதாவது இந்த 1949 47 கும்ரானுடைய சுருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஏன்ஷியன் பிரதி அப்படிங்கிறதே 10ஆம் நூற்றாண்டு பிரதி தான். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன, அந்த ஹீப்ரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சுக்னிக் இருக்கார், எலேசார் சுக்னிக், அவர் தன்னுடைய டைரியில் எழுதி வச்சிருக்காரா என்னன்னா, அந்த புஸ்தகம் அந்த சுருள் சலாகிட்ட வாங்கின அந்த 3 சுருளை பார்த்த உடனே அவருக்கு வந்து கையெல்லாம் நடுங்குதான். அது வந்து அவ்வளோ அழகான ஒரு ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருந்திருக்கு. ஏறக்குறைய வந்து சங்கீதங்களுடைய நடையில் இருந்திருக்குது. ஆனால் அந்த இது அவர் வந்து இது வரைக்கும் வாசித்தது கிடையாதான். அப்போ அவர் மனசுல என்ன தோணுது அப்படின்னா, 2000 வருடங்கள், ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேலாக யாருமே பார்க்காத அந்த ஹீப்ரு ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கு ஆண்டவர் தனக்கு வந்து ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஏன்னா அதுக்கு பிறகு அதை ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட 1949 56 வரைக்கும் அந்த குகைகள்ல இருந்து அந்த சுருள்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பல குகைகள்ல இருந்து எடுத்திருக்காங்க அந்த சுருள்களை. அந்த சுருள்களுடைய அந்த காலம் நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் 150 இருந்து 200 ஆண்டுகள். அப்ப கிட்டத்தட்ட இன்னிலிருந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக 2200 ஆண்டுகள் முந்தைய கையெழுத்து பிரதிகள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். எனக்கு கூட ஒரு தோணும் எப்படின்னா, 1947 தான் இஸ்ரேல் தேசம் உருவாச்சு திருப்பியும் இல்லையா. அப்போ அந்த சுருள்களை ஆண்டவர் பாதுகாத்து வச்சு அது சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கா இருப்பாங்களே. அதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது கிடைச்சிருந்தா கூட ஏதாவது டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். அது வரைக்கும் 1948 தான் மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் உருவாகுது. அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க எபிரேய மொழியை வந்து அவங்க பேச்சு மொழியாவே திரும்ப கொண்டு வராங்க. ஏன்னா அது வரைக்கும் அது வந்து பேச்சு மொழியா இல்லாம கோயில் மொழியா மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுடைய அந்த எபிரேய மொழி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே, கிறிஸ்துவுக்கு முன் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு களில வந்து பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய அந்த அடிமைத்தனம், மேதிய பெர்சிய அந்த அடிமைத்தனத்துக்கு பிறகு, சிறையிருப்புக்கு பிறகு யூதர்கள் வந்து அராமிக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து எபிரேயர்களா இருந்தாலுமே அவங்க அராமிக் மொழியை தான் பேச்சு மொழியா வச்சிருந்தாங்க. ஏன்னா சீரியாக்கு பகுதியிலிருந்து வந்தோன்னா அவங்க அராமிக் மொழியை தான் பயன்படுத்துறாங்க. எபிரேய மொழி அப்படிங்கிறது அது வந்து கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய மொழி. ரபிகள் இவங்க ரொம்ப யூத அறிஞர்கள் மட்டுமே படித்திருக்கக்கூடிய ஒரு மொழியா இருந்துச்சு. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சுருகுல படித்த போது கூட இவர் கல்லாதவராக இருந்து எப்படி படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஒரு எபிரேய ஸ்காலை வந்து அவ்வளோ சீக்கிரம் படிச்சிட முடியாது. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த முதல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கக்கூடிய பிரதிகள் இப்போ நமக்கு வந்து 1949க்கு பிறகு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல விரும்புகிறேன். கீழடியில் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்பானைகள், மண்பானை ஓடுகளில் சில கிறுக்கல்கள். அந்த கிறுக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு. அப்படிப்பட்ட எழுத்துக்கள் பானை ஓடுகள் எழுதப்பட்டதே இன்னைக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு தமிழர்களுடைய பண்பாடு என்ன, அவர்களுடைய கல்வி அறிவு என்ன, இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்றதுக்கு வந்து நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே அதற்கான மூல பிரதிகள் நம்மகிட்ட கிடையாது. ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முந்தைய பிரதிகள் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிற்காலத்தில் ஓலைச்சுவடுகள்ல இருந்து பிரிண்டிங் பண்ணப்பட்டதா இருக்கே ஒழிய அதனுடைய அந்த ஏன்ஷியன்ட் பிரதிகள் நம்மகிட்ட கிடையாது, பழமையான பிரதிகள் நம்மகிட்ட கிடையாது. உலகத்தில் எந்த புத்தகத்துக்குமே அப்படிப்பட்ட பழமையான பிரதிகள் ரொம்ப குறைவான ஒரு சில புத்தகங்களுக்கு தான் இருக்கு. அதில் வேதாகமத்தினுடைய அந்த பிரதிகள் 2200 ஆண்டுகள் முந்தையது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் வந்து நம்ம தலைப்பே வந்து சத்தியவேதம் சரித்திர வேதமேன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சரித்திர பூர்வமாக ஆதாரம் இருக்குது. மற்ற எந்த இறை நம்பிக்கைக்கும் அவங்களுடைய வேதம் என்று சொல்லப்படுகிற புத்தகங்களுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட மூலப்பிரதிகள் நம்மிடம் இருக்கின்றன என்பது எவ்வளவு பெரிய சரித்திர சான்று. அதாவது நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கை சார்ந்து மட்டுமே இல்லாமல் அது ஆதாரபூர்வமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நான் நம்புறேங்க அப்படிங்கிறது என்ன வேணா நம்பலாம். நம்ம நம்புறதுல வந்து யாருமே வந்து தடை பண்ண முடியாது. நீங்க இப்படி நம்புறீங்களா, நீங்க இப்படி நம்புறீங்களான்னு சொல்ல முடியாது. நான் நம்புறேங்கிறது வேற. ஆனா நான் நம்புறதுக்கான ஒரு அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு
அது வரலாற்று பூர்வமாக தொல்லியல் அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருது. ஒருவேளை ஒரு காலத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா கதைங்க இப்படியெல்லாம் ஒன்று இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யாராவது எழுதி வச்சிருப்பாங்க, இல்லை 10ஆம் நூற்றாண்டில் யாராவது எழுதியிருப்பாங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது ஏசாயானெல்லாம் ஒருத்தர் இருந்திருப்பாரா? யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருந்திருப்பாங்க, அதெல்லாம் எப்படிங்க அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஏசாயா சுருள், அந்த முழு சுருளுடைய 66 புத்தகங்களுடைய சுருள் வந்து இன்னைக்கு கும்ரானில் கிடைச்சிருக்கு. நாம என்ன ஏசாயா புத்தகம் வைத்திருக்கிறோமோ அதே புத்தகம் இயேசு பிறப்பதற்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பதற்கும் 200 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரதி இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இப்போ இயேசு பிறப்பை பற்றி, இயேசுடைய மரணத்தை பற்றியும் ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய காலகட்டம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு, 7 நூற்றாண்டுகள், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஏசாயா. ஆனா நாம இப்ப அதை வச்சு சொல்லும்போது ஏதோ பின்னாடி எழுதி வச்சுக்கிட்ட மாதிரி நினைக்கலாம், ஏதோ இடைச்சர்களாக்கி இருக்கலாம், பின்னாடி யாரா எழுதியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் கூட அதை மாற்றி உள்ள சொருகி இருக்கலாம். 53 அத்தியாயத்தை வந்து கிறிஸ்தவர்கள் இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட இயேசு இப்படி மரிப்பாருங்கிறது ஏசாயா சொன்ன மாதிரி உள்ள சொருகிட்டாங்க, அப்படி கூட சொல்லலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட கிடைத்திருக்கிற அந்த ஏசாயா சுருள் அப்படிங்கிறது இயேசுடைய பிறப்பு. உதாரணத்துக்கு நம்ம போன டைம்ல சொன்னோம், ஏசாயா 7:14, ஏசாயா 9:6, அதுக்கு பிறகு ஏசாயா 53. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய அந்த மரணத்தையும், சிலுவை மரணத்தினுடைய அவருடைய பாடுகளையும் அவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிற புத்தகம் அந்த 53வது அதிகாரம். ஆனால் இது எல்லாமே வந்து இயேசு பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 150லிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிறது அதனுடைய அந்த மகத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நிகழ்வுமே நம்ம பேசுற நிகழ்வுகள் எல்லாமே சத்தியவேதம் சரித்திர வேதமே என்பதற்கு சான்றாகத்தான் நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அந்த கும்ரான் சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சிஸ்டர். இப்போ இன்னொன்று ஒரு போக்கு வந்து நான் பார்க்குறேன். பொதுவாக இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதுசாக வராங்க, வேறு நம்பிக்கையிலேருந்து வர்றாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க முதலாவதாக அவங்க படிக்கிறது வந்து புதிய ஏற்பாடு மட்டும்தான் படிக்க ஆரம்பிப்பாங்க பொதுவாக. ஆனால் கிறிஸ்தவர்களே நிறைய பேருக்கு வந்து பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டை தான், நானும் அப்படி தான் இருந்தது, அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் புத்தகங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, பழைய ஏற்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையோ கிறிஸ்தவர்கள் மத்தியில்னு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் செமினரி பைபிள் காலேஜ் அப்படி போய் பார்த்தாங்கன்னா கூட நியூ டெஸ்டமெண்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ன்றப்ப அவங்களோட கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கைகள் தான் இருப்பாங்க. பழைய ஏற்பாடுன்னு எடுக்கிறப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நிச்சயமா ரொம்ப அற்புதமான கொஸ்டின் சிஸ்டர். அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அது கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதான் வந்து நம்ம முதல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை, அடிப்படையான நம்பிக்கை என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய இந்த 66 புத்தகங்கள், நம்முடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுடைய 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகங்கள், ஏறக்குறைய 66 புத்தகங்கள் அது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படை விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தில் நமக்கு எந்த மாற்றுக்கிறது, பழைய ஏற்பாடெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. முதல்ல நாம் அதை புரிந்து கொள்ளணும். இந்த 66 புத்தகமும் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இந்த 66 புத்தகமும் இன்றைக்கு நாம் நடைமுறையில் பயன்படுத்த வேண்டியதா, நடைமுறைக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 37 புத்தகங்கள் நமக்கு தெரியும், அவைகள் யூத மக்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், யூதர்களுக்கான அவர்களுடைய வழிபாட்டு முறைகள். யூத குழுக்கள் வந்து ஒரு சின்ன குழு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை தங்களுடைய கடவுளுடைய வார்த்தையின்படி சுதந்திரத்து கொண்ட ஒரு நாட்டை மையப்படுத்தின ஒரு குழு, ஒரு சின்ன யூத குழுங்கிறது ஒரு உலகத்தில் மையப்படுத்தி பார்த்தோம்னா ஒரு சின்ன 1% இருக்கக்கூடிய ஒரு மக்கள். இந்த மக்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4000 வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை தேவன் அழைத்து வேறு பிரித்து அவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை கொடுத்து, அந்த தேசத்தில் அவர்கள் சுதந்திரித்த பிறகு மோசேயின் மூலமாக, தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை சுதந்திரித்து கொண்டு யோசுவா அவர்கள் மூலமாக அவைகள் பங்கு பிரிக்கப்பட்ட பிறகு
இந்த யூத மக்களுக்கு மோசேயின் மூலமாக சில கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன செய்யணும் அவங்க, ஆமா, ஒவ்வொரு வழிபாட்டு இதுக்கு அவர்களுடைய சமூக கட்டளைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்துமான கண்டிப்பாக பொருந்தாது. ஏன்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு வராங்க. சுற்றிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கடவுள் முதலாவது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல டென்ட் போட்டு அமர சொல்கிறாரு, டென்ட் போட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு கோயிலை வந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன நூல் வச்சிருக்கணும், என்ன இதெல்லாம் வந்து அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த சட்டம் இருக்குது. இப்போ இதே அவர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு இந்த கானானுக்குள்ளே போய் அந்த கானானை சுதந்திரத்துக்கு பிறகு அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயத்தை கட்டும்போது அது வேற கட்டளை வந்துருது. அது எப்படி இருக்கணும், அதோட அளவு என்ன, தேவாலயத்துக்கு எத்தனை தடவை வரணும், அது எல்லாமே மாறுது. அப்போ வனாந்திரத்துல இருக்கும்போது இருக்கிற கட்டளை வேற. அதே ஜனங்கள் எருசலேமுக்குள்ளாக இஸ்ரவேல் தேசத்தை கானான் தேசத்தை சுதந்திரித்து இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு உருவானதுக்கு பிறகு அவர்கள் அங்க நிரந்தரமாக தங்கும்போது அங்க அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டளை கொஞ்சம் மாறும். அப்போ இந்த கட்டளை இது ஒரே இனத்துக்கு கொடுத்த கட்டளை தான். முன்னாடி கொடுத்த கட்டளையே கடவுளே என்ன செய்யறாரு, திரும்ப அதை வந்து ஆல்டர் பண்ணி வேற ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ ஒரே இனத்துக்கே பைபிளில் சொல்லிடுச்சுங்க, இப்படி சொல்லிடுச்சுங்க, அதுதான் நிரந்தரமானது அப்படி இல்லை. பைபிளில் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு கட்டளை இருக்கு. வனாந்தரத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவர், நீங்க வந்து ஒண்ணுமே வேண்டியதில்லை, வானத்துல இருந்து மண்ணா வரும், அவங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கட்பாறை அடிச்சா தண்ணி வரும். இதை கானான் தேசத்துலயும் போய் ட்ரை பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. கானான் தேசத்துல அவங்க விதைக்கணும், விதைச்சு அறுக்கணும், அறுவடை செய்வோம், அப்ப உனக்கு மாதம் மழை வரும், இப்படி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ விதைக்கும் போது என்ன செய்யணும், இப்படி பல கட்டளைகளை கொடுக்குறாங்க. அப்ப இந்த கட்டளை வனாந்தரத்துல கிடையாது. வனாந்தரத்துல அவங்களுக்கு டெய்லியும் காடை இருக்கும், அப்ப இருக்கும், வானத்து மண்ணா கிடைக்கும். இதெல்லாம் வந்து வனாந்தரத்தினுடைய உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுக்கு, வாய்ப்பும் இல்ல, உழைக்கவும் முடியாதுங்கிற போது கடவுள் அங்க வந்து அந்த ஜனங்களை எப்படி போஷிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில கட்டளைகளை வச்சிருந்தார். நீ வந்து இப்படி சேர்த்துக்கோ, 6வது நாள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோ, 7வது நாள் ஓய்ந்துரு அப்படிங்கிறார். மற்ற நாள்ல எல்லாம் சேர்த்து வைக்க கூடாது. இப்படி எல்லாம் பல கட்டளைகள் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா இது மாறுதானா, மாறுது. எங்க மாறுது, தேசத்துக்குள்ள போகும்போது மாறுது. இதே மாதிரி தான் ஒரு தனி இனத்துக்கான கட்டளைகள், யூத இனத்துக்கான கட்டளைகள் அடித்தபடியாக எங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் நாடை இழந்து அவர்கள் அடிமைகளாக போகும்போது அங்க வேற விதமான கட்டளை வருது. அப்ப யூதர்கள் அடிமைகள்ல இருந்து திரும்ப வந்து உங்க தேசத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத குறித்து பேசுறார். அதுக்கு பிறகு கடைசியாக யூதர்களை எதற்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், மேசியா மனிதனாக பிறக்கணும், அதுக்கு ஒரு இனம் வேணும், அந்த இனத்தை தனக்காக தெரிந்து கொள்கிறார். அந்த இனத்துல இயேசு இந்த பூமியில பிறக்கணும், கடவுள் இந்த பூமியில மனிதனாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இனத்தை தெரிந்து கொள்றார். அதுல ஒரு பெண்ணை தெரிந்து கொள்கிறார். அந்த பெண்ணின் மூலமாக இந்த பூமிக்கு மனிதனாக இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுக்கு பிறகு இது வந்து முழு உலகத்திற்குமான இதா மாறிடுது. ஏன்னா இயேசுடைய பிறப்பு யூத இனத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்குமானது. தேவன் அந்த இஸ்ரேல் மக்களை மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, முழு உலகத்தையும் அவர் தெரிந்து கொள்கிறான்றதை காண்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து. அதுதான். ஆனா அதை வந்து எங்க இருந்து கொண்டு வர்றாருன்னா, யூதர்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு வந்து முழு உலகத்துக்கும் வருது. அப்ப முதலாவது அந்த இனத்தை தெரிந்து கொண்டு அந்த இனத்துக்கு சில கட்டளைகளை கொடுத்து அவர்களை வந்து ஒரு இதா கொண்டு வரும்போது, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த அடிப்படையில முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழலாக, புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு அதுக்கு முந்தைய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு திருஷ்டாந்தமாக அதில் நடந்தவைகள், அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க என்ன செய்யக்கூடாதுன்றத இந்த புதிய ஏற்பாடு வந்து அந்த திருஷ்டாந்தமா நமக்கு வச்சிருக்கு, நமக்கு அப்படின்னு சொல்லலாம். வேதம் அதை தான் சொல்லுமா. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய முற்பிதாக்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு கடவுள் எப்படி பேசினார், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தார், நீ விசுவாசிங்கிறார். வேதம் அதை தான் புதிய ஏற்பாடுல நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நமக்கு எங்க போயிட்டு இருக்கு, பழைய ஏற்பாடு அவசியமானதா இருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், கர்த்தர் உண்டாக்கினார், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர்னு சொல்லும்போது அவர் எப்படி சிருஷ்டித்தார், அவர் யார், அவர் எங்க எப்படி சிருஷ்டித்தாருங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டுல தான் அறிந்து கொள்ளலாம். அப்போ பழைய ஏற்பாட்டுல பல விஷயங்கள் இருக்கு. அதாவது செய்திகள், முதலாவது கடவுள் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கு, கடவுள் மனிதர்கள் மூலமாக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, மனிதர்கள் கடவுளுடைய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிகழ்வுகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு,
கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு அந்தந்த நேரத்துல கொடுத்த கட்டளைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிரந்தரமாக இருக்கக்கூடிய கட்டளைகளும் வேதத்துல இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, அந்த என்னன்னா அந்த அந்த சட்டங்களே 3 விதமாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு இல்லையா? சிவில் லாஸ், செரிமோனியல் லாஸ், மாரல் லாஸ். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிவில் லாஸ் வந்து அந்த சமயத்தில் அங்கே வனாந்தரத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் நாட்டுக்கு போகிறாங்க, அது கொஞ்சம் மாறும். செரிமோனியல் லாஸ்ன்றது முக்கியமாக அந்த பலி செலுத்துறத பற்றி, அது இப்போல்லாம் வந்து இல்லவே இல்லை. முதல்ல மாரல் லாஸ் வந்து அது எவர் லாஸ்டிங், எப்போவுமே பெர்மனன்ட் லாஸ். அதுதான் இங்கே நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போது பழைய ஏற்பாடை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாடு ஒரு அளவுகோலை கொடுக்குது நமக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால பழைய ஏற்பாடு இல்லை, நம்ம பழைய ஏற்பாடே ஆகாது அப்படிலாம் இல்லை. எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணலாம் ஈஸியான்ற மாதிரி, படைப்பின் காலம், முற்பிதாக்கள் காலம், யாத்திரையின் காலம், அப்புறம் சுதந்திரக்கும் காலம், அப்புறம் நியாயாதிபதிகள் காலம், அப்புறம் ராஜாக்கள் காலம், அதுக்கப்புறம் சிறையிருப்பு, அப்புறம் மீட்பு. மொத்த பழைய ஏற்பாட்டை வந்து இந்த கேப்ஷனில் வந்து அடக்கிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துடலான்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் போன ஒரு எபிசோடோட சொன்னாங்க தனாக் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எஸ், தனாக் அப்படிங்கிறது யூத வேதத்துக்கு, அதாவது யூத பழைய ஏற்பாட்டுக்கு தனாக்குன்னு பேர். அதாவது என்ன தனாக் அப்படின்னா தோரா, நெவீம், கெத்துபீம். தோரான நியாயப்பிரமாணங்கள், நெவீம் அப்படின்னா நபிமார்கள், அதாவது நவீம் அப்படிங்கிறது வந்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், கெத்துபீம்னா சங்கீத புஸ்தகங்கள். இந்த 3 ரைட்டிங்ஸ், இதை 3ஆக தான் வந்து உங்களுக்கு யூத வேதம் பிரித்திருக்கிறாங்க. அதை வந்து அந்த முதல் லெட்டர்ஸ் தோரா, நெவீம், கெத்துபீம் அப்படிங்கிற அந்த 3க்கும் இருக்கிற முதல் லெட்டர்ஸ் வந்து பிரித்தோம்னா தனாக்குன்னு வரும். ஆமாம், அதை தான் தனாக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அதில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னா, இப்போ தோராவில் வந்து 5 புத்தகம். ஆமாம், யூத மரபுப்படி பார்த்தீங்கன்னா தோராவில் 5 புத்தகம், அப்புறம் நெவீமில் 8 புத்தகம், கெத்துபீமில் 11 புத்தகங்கள் இருக்குது. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5, 8 உங்களுக்கு வந்து 13 + 11 புத்தகம், மொத்தம் 24 புத்தகங்களில் உங்களுக்கு வந்து இருக்குது. அது மொத்த பழைய ஏற்பாடும் யூதர்களுக்கு வந்து மொத்தமாக 24 பகுதிகளாக தான் இருக்குது. இப்போது யூத வேதத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி அவங்க வந்து தனாக்கு வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதில் வந்து அந்த முதல் பிரிவு தோரால 5 புத்தகங்களும், நெவீமில் வந்து 8 புத்தகங்களும், அதுக்கு பிறகு கெத்துபீமில் 11 புத்தகங்களும் இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா நம்ம பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போது யூதர்களுக்கு வந்து மொத்தமாக இதில் கணக்கு பண்ணால் 8, 13, அதுக்கப்புறம் வந்து 11 இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு மொத்தமாகவே வந்து 24 புத்தகம் தானே வருது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அப்போ யூதர்களுக்கு வந்து 24 புத்தகம், நமக்கு வந்து 39 புத்தகமா, அப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து புத்தகங்களை பிரிக்கும்போது வேறு பேட்டர்னில் பிரிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோரா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து 5 புத்தகங்கள் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நமக்கு தெரியும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களும் அவங்க வந்து தோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 புத்தகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நெவீம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா, நியாயாதிபதிகள், அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 2 சாமுவேலும் சேர்த்து ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறதையும், அதுக்கு பிறகு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இது வந்து தனித்தனி புத்தகமாகவும், மிச்சம் இருக்கிற சிறிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் எல்லாமே சேர்த்து ஒரே புத்தகமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓசியா தொடங்கி மல்கியா வரைக்கும் 12 பேர் வருவாங்க. 12 பேர். ஆமா, அந்த 12 தீர்க்கதரிசியோட புத்தகம் ஒரே புத்தகமா இருக்கு. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் மைனர் ப்ராஃபிட்ஸோடது 1, எசேக்கியேல் 1, எரேமியா 1, ஏசாயா 1, ராஜாக்கள் 2 புஸ்தகம் 1, சாமுவேல் 1, அதுக்கு பிறகு யோசுவா, நியாயாதிபதிகள், மொத்தம் 8 புத்தகங்கள் வந்து நெவீம்ல இருக்குது. அப்போ இது வந்து 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 புஸ்தகங்களாக இருக்கிறது அங்கே ஒரே புத்தகமாக மாறிடுது. அதாவது என்னென்னா ஓசியாவிலேருந்து யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், இப்படி 12 தீர்க்கதரிசிகள் மைனர் ப்ராஃபிட் மல்கியா வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரே புத்தகம். அதனால தான் நமக்கு 39 புத்தகமாக வர்றது, அவங்களுக்கு 24 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்துவீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, புலம்பல், பிரசங்கி, எஸ்தர், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எஸ்ரா, நெகேமியா 2 புஸ்தகங்களும் ஒரே புத்தகமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி 1 நாளாகம் 2 நாளாகம் இது 2 சேர்ந்து ஒரே புத்தகமாக இருக்குது. மொத்தம் 24 புத்தகங்கள், 3 பகுதி,
24 புத்தகம். அப்ப நம்ம கிட்ட எந்த 39 புத்தகம் இருக்கோ அந்த 39 புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் 39 புத்தகங்கள் யூதர்களுக்கு 24 புத்தகங்களாக இருக்கிறது. அதுல குறிப்பா நமக்கு தெரிந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஒரே புத்தகம், 1 நாளாகவும் 2 நாளாகவும் ஒரே புத்தகம், அதே மாதிரி 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒரே புத்தகம், 12 மைனர் தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகளை ஒரே புத்தகமா பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறேன். இதனாலதான் யூதர்களுடைய தனாக்குல வெறும் 24 புத்தகங்கள் தான் இருக்கு. அதுக்கு தனாக்குன்னு பேரு. இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்றபடி எந்த விதமான உள்ள புத்தகங்கள்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா நம்ம இப்ப எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5 ஆகமங்கள், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், அப்புறம் சரித்திர புத்தகங்கள், அது வந்து யோசுவாவிலேருந்து எஸ்தர் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பொயட்ரிக் அதாவது கவிதை நடையில் உள்ள புத்தகங்கள் வந்து யோபுலேருந்து உன்னத பாட்டு வரைக்கும், அப்புறம் மேஜர் ப்ராஃபிட்ஸ் பெரிய தீர்க்கதரிசிகள் ஐசாயா வந்து தானியல் வரைக்கும், அப்புறம் சிறிய தீர்க்கதரிசிகள் வந்து ஓசியாவிலேருந்து மல்கியா வரைக்கும். அப்போ அது இதில் 39 அப்படி அவங்க அந்த ஹீப்ரூ பைபிள் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசிலாம் கிடையாது அவங்களுக்கு. ஃபார்மர் ப்ராஃபிட் லேட்டர் ப்ராஃபிட், முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் பின்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் தான் சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ உங்களுக்கு அது 12 பேரையும் ஒரே புத்தகமாக வச்சுருக்காங்க. அப்போ இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதுதான் பழைய ஏற்பாட்டை குறித்து நமக்கு ஒரு பெரிய விளக்கமாக இருக்குது. சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஏதோ பிறந்த வீட்டிலேருந்து பூந்த வீட்டுக்கு வந்த பிறகு பிறந்த வீட்டே மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டுக்கும் நமது விசுவாசத்துக்கும் அடிப்படையான சத்தியங்களை கொண்டது இல்லையா. அவர் திரு வெங்கடேசன் சொன்னது போல் நாம் எப்படி வாழ வேண்டும் அந்த அப்படின்ற கட்டளைகள்லாம் யூதர்களுக்கு ஆண்டவர் தேவனாய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் இருந்து தான் இயேசு கிறிஸ்துவை எடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தப்ப அவர் வந்து இப்போ அவருடைய நம்பிக்கையின் அடிப்படை என்னென்னா அந்த டோரா புத்தகம் அந்த தனாக்க தான் நம்ம சொல்லணும் இல்லையா. அதனால் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டையும் கட்டாயம் படிக்கணும். அதில் ஒரு சில நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லேவியராகமோ என்ன வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிடுவோம், அப்புறம் ராஜாக்களை வந்து பேரா வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படிலாம் பண்ணாதாங்க. ஏன்னா நம்ம சத்தியவேதம் சரித்திர வேதமே என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஏதோ நாங்கள் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, தொலைக்காட்சியை பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இன்றைக்கு அந்த கடமை இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டையும் முழுசாக நம்ம படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் நம்ம வந்து முழுசாக படிக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் அடங்கியது. நம்முடைய நம்பிக்கையை பிறருக்கு நம்ம வந்து நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேதம் முழுமையாக நம்ம படிக்க வேண்டும் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற நிகழ்ச்சியில் காணும் வரை எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.